சீதா அறத்தை பிடிச்சா சொல்றா, அல்லல் உற்றேனை வந்து துன்பப்பட்டு இருந்தேன் நானு, கருட பெருமானே அஞ்சல் என்ற இந்நல்லவன் தோற்பதே. தோத்துட்டானே. யார்கிட்ட கேட்கிறா தெரியுமா? பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கிறா. இது நல்லவன் தோத்துட்டானே, நரகன் வெல்வதே, என்ன ஏதோ கூட்டிட்டு போறானே, வெல்வதும் பாவமோ, வேதம் பொய்க்குமோ, இல்லையோ அறம். அங்கேயும் அவ அறத்தை தான் கூப்பிடுறான். அறம் இல்லையா? இது சாதி மதம் கடந்த ஒரு பேர் இலக்கியம்னு நான் சொல்றதுக்கு காரணம் அதாங்க. எதுவாக இருந்தாலும் அறத்தை நோக்கி நீ அறம் கூவல் விட்டாள், அவன் வந்து கெஞ்சுறான், காலில் விழுந்து கெஞ்சுறான். ராவணனை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன் நான். அனுமர் இருக்கார்ல, அவர் சீதா தேவியை தேடிட்டு போறார். இது அனுமன் கூற்று. அப்படியே பார்க்குறாருங்க. அந்த நாடு அவ்வளோ செழிப்பாக இருக்கு. ராப்பகலா ராவணனுக்கு அப்படி ஒரு சேவகம், செல்வம் கொழிச்சு கிடக்கு. அனுமன் வாக்கு என்ன தெரியுமா? இங்கே கற்பு தவறாமல் வாழ்வது சிரமம். என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்றது என்ன தெரியுமா? எங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைச்சிருச்சியா? உங்களை மாதிரி வசதி எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு தமிழ் படம், சனிக்கிழமை ஒரு ஹிந்தி படம், இல்லைன்னா பாடாவதியான ஒரு மொழிபெயர்ப்பு படம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் இந்த பக்கமாக வரேன். வியாழக்கிழமை அன்னைக்கியா தாய் நிலம் தந்த வரம் தாவரம் வயலும் வாழும். அதில் ஒருத்தர் மும்முரமாக ஒரு லெட்டர் எழுதி வாசிச்சுட்டு இருப்பாரு, அதை ஒருத்தர் மும்முரமாக கேட்டுட்டு இருப்பாரு. இந்த 2 பேரை லெட்டர் வாசிக்கிறத நாம் பார்த்துட்ருப்போம். நமக்கு எந்த வசதியும் இல்லை. புதன்கிழமை அன்னைக்கு ஒரு சித்திரஹார் இல்லை, வேற என்ன இருந்தது? நமக்கு இருக்கிறதே வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்களே சோபனா ரவி அம்மா, பேரழகின் பெரும் பெட்டகம். அது ஒன்று தானே நமக்கு என்டர்டெயின்மெண்ட். வேற என்ன என்டர்டெயின்மெண்ட்? நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லாம நாம வளர்ந்தது பெரிய விஷயம் இல்லை. இப்படி திரும்பினா என்டர்டெயின்மெண்ட் எடுத்தா சோசியல் மீடியா, எங்க பார்த்தாலும் வெறும் டிஸ்ட்ராக்ஷனோட இருக்கக்கூடிய குழந்தைகளே, சீதை போல் அறத்தை கையில் பற்றி கொள்ளுங்கள். அவ சொன்னாலே, நீ என்ன வேணாலும் வசதி காட்டு, நீ என்ன வேணாலும் உலகத்துல என்ன வேணாலும் கொண்டு வந்து என் காலடிக்கு போடு, நீ தோற்பித்தீர் மதிக்கு மேனி சுடுவித்தீர், தென்றத்தூர் ஆர்ப்பித்தீர், இன்னும் என்ன செய்வித்தீர், தீர் அம்மான்னு 10 தலையோட உண்டோ பெரிய ஒரு ஆளு அப்படி வந்து காலில் விழறான். அந்த பிள்ளை என்ன தெரியுமா சொல்லிச்சு? எல்லை நீத்த இவ்வுலகம் யாவையும் சொல்லினால் சுடுவேன், தூயவன் வில்லினாற்றிற்கு மாசு என்று வீசினேன்டானா. கம்முன்னு இருந்தா, ஒன்றும் சொல்லலை. பார்த்துட்டு அடுத்த ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டா. அப்போதான் பேசுறா எங்க அம்மா. எல்லா இடத்திலையும் பேசணும்ன்ற அவசியம் கிடையாது. அறம் பிறழ்ந்த சொல் வருகின்ற பொழுது உடனே எதிர்த்து பேசுங்க. அதை போனோன்னு விடாதீங்க என்று சொல்லித் தருகிறது கம்பராமாயணம். ஒரு வார்த்தை சொன்னா, தப்பா தான் சொன்னா, ரொம்ப தப்பா சொன்ன. நமக்கு புரிய மாட்டேங்குதுங்க. நம் மரபை, நம் பண்பாட்டை, நம்முடைய வளர்ப்பை, இந்த மண்ணின் மாண்பை யாரேனும் குறைத்து சொன்னா அப்படி வரணும் உள்ள. வந்துச்சு அம்மா சீதைக்கு வந்துச்சு. அவன் என்ன தர சொன்னா, அகலிகைன்னு ஒருத்தி இருந்தா, இந்திரன் காதல் இனிதே உணர்த்த அவள் இன்பம் எய்தினாள், இழுக்குற்றாளோ. சீதைய அகலிகையை காட்டி கேட்குறாங்க. அவ மன்மதன் கிட்ட தப்பு, இந்திரன் கிட்ட தப்பு பண்ணால, அவ என்ன கிழுக்க ஆயிட்டா, அவ சாப விமர்சனம் பரல அப்படின்னு உடனே வந்துருச்சு அவளுக்கும். பழி இது, பாவம் இது என்று உணர்கிறேன். நான் சொல்றேன்,
ராவணனுடைய சாவு எழுதப்பட்ட இடம். அவங்க செத்துட்டான். இந்த பொணமா அலைஞ்சிட்டு இருந்தால அது எழுதப்பட்ட தீர்ப்பு எழுதப்பட்ட இடம் இதுதான். பழி இது, பாவம் இது என்று தன்னை என்ன சொன்னாலும் ஒன்றும் சொல்லலைங்க. அவ என் புருஷன் வருவான், என்னை காப்பாற்றிட்டு போயிடுவான், நானே அழிச்சிருவேண்டா அப்படி நின்றுட்டு இருந்தா. எப்பொழுது நம் மூதாதையருக்கு, நம் தாய்க்கு இழுக்கு வந்து விட்டதோ எகிரி அடிக்கிறார். பழி இது, பாவம் இது என்று உணர்கிலை, பகரத்தக்க மொழி இவை என்பதை கேட்கிலை, கிழிகிலை நெஞ்சம் வஞ்சக்கிளையோடும் இது ஆறும் நீ அழிகிலை எனில் என் கற்பு என்னாம் அறம்தான் என்னாம்னு கேட்டா அறம் அடிச்சிருச்சு மணி. சரண். உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள், டீச்சர்ஸா இருக்கிறீங்க, அதிகாரிகளா இருக்கிறீங்க, தகப்பனா இருக்கிறீங்க, தாய்மார்களாக இருக்கிறீங்க, சரண்னு வந்துட்டா விட்டுறணும். இருப்பா அடிக்கிறதுக்கு முன்னால் குழந்தை பாப்பா நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் கேட்டுட்டு அப்புறமா அடிப்பான் நிறுத்தணும். நான் கேட்டேன், என் பையனை அடித்தார் எங்கள் வீட்டில். அவன் இருப்பான் நான் அடிச்சிட்டாரு. அப்படி எழுந்திரிச்சு ஒரே வார்த்தை சொல்லிட்டு கடகடன்னு போயிட்டான். என்ன வார்த்தை தெரியுமா? கோவமா இருக்கும்போது அடிக்காதீங்கப்பான்ட்டான். ஏன்னா தப்பு செஞ்சதுக்கு கிடைச்ச அடியை விட கோவமா இருக்கும்போது கூடுதலாக விழுந்துருது. தப்புக்கு மட்டும் தானே அடிக்கணும். நீ கோமா இருந்தா கூடுதலாக இல்லை அடி விழுது. நீ தண்டனை கொடுக்குறன்ற பேர்ல குற்றம் செய்யற. இந்த இந்த வித்தியாசம் தாங்க. நான் ஒரு இடத்துல சொன்னேன், ஒரு இது யாரு? கம்பரின் படம். இவ்வளவுதாங்க வித்தியாசம். இவ்வளவுதான் வித்தியாசம். இது கம்பர், இது கம்பரின் படம். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அறம் என்பது என்ன, அன்பு என்பது என்ன, அருள் என்பது என்ன, கடவுள் என்பது என்ன, துறவு என்பது என்ன, இல்லறம் என்பது என்னன்னு புரிஞ்சு போயிடும். அடைந்தவருக்கு அருளானாயின் உள்ளது ஒன்று ஈயானாயின் அறம் என்னாம் ஆண்மைதான் என்னாம். எங்க ஐயா ராமர் வீடனனுக்கு சொல்கிறார், நீங்கள் தொடர்ந்து சொல்லலாம், காதலும் கற்பும் ஏசுண்டது இல்லையால் அறத்திற்கு ஈறு இல்லை என்கிறான் அனுமன். எந்த இடத்தில் தன் கணவனுக்கான காதலும் கற்பும் நிலைத்து இருக்கிறதோ அந்த இடத்தில் அறம் நிற்கும் என்று பெண்களுக்கு சொன்னான், ஆண்களுக்கும் சொன்னான். அவர்களுக்கான வீரத்தில், அவர்களுக்கான வாழ்க்கையில் அறம் சார்ந்தவர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார். எனக்கு நேரம் நிறைய, கரெக்டாக 10:30க்கு ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா நானும் சரி ஐயாவும் சரி நிறைந்து இந்த நிகழ்ச்சியை முடித்திருக்கலாம். நேர நெருக்கடியின் காரணமாக பாதியில் என் பேச்சை நிறுத்துகிறேன். 47வது ஆண்டில் வந்து மீண்டும் இதை தொடர்ந்து பேசுகிறேன். ஒரே ஒரு செய்திதான். ராமாயணத்தில் உலவுகின்ற எல்லா பாத்திரங்களும் ராமன் முதல் கொண்டு சாம்பவன் ஈடாக, தசரதன் முதல் கொண்டு ராவணன் ஈடாக, எத்தனை 1000 பாத்திரங்கள் இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்களெல்லாம் யார் என்றால் அவர்களெல்லாம் நாம் தான். எந்த வாய்ப்பு வந்தாலும் நான் ராவணனாக வெளிப்பட மாட்டேன், ராமனாகத்தான் வெளிப்படுவேன். எந்த வாய்ப்பு வந்தாலும் நான் சூர்பனகையாக வெளிப்பட மாட்டேன், நான் சீதா பிராட்டியாகத்தான் வாழ்வேன் என்று நினைத்தால் அறம் சார்ந்து வாழ்கிறோம் என்று பொருள். அதற்குத்தான் கம்பராமாயணம். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வணக்கம்.